ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இனியவள் இல்லத்தில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நேந்திரம் பழத்தை குழந்தைங்களுக்கு எப்படிலாம் கொடுக்கலாம் அப்படின்றத பற்றி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கூடவே இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் அப்டேட் பண்ணால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் உடனே பார்க்கலாம். இந்த நேந்திரம் பழத்தில் எல்லா விதமான சத்துக்களும் இருக்குது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடலாம். இதில் அதிக அளவு கார்போஹைட்ரேட் இருக்குது. ஸோ ஒல்லியாக இருக்கவங்க டெய்லி நேந்திரம் பழம் சாப்பிட்டு வந்தீங்கன்னா ஹெல்த்தியாக வெயிட் கெயின் ஆவீங்க. குழந்தைங்களுக்கும் ரெகுலராக இந்த பழத்தை கொடுத்தீங்கன்னா ஆக்டிவாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹெல்த்தியாக வெயிட் கெயினும் ஆவாங்க. குழந்தைங்களுக்கு 6 மந்த்லேருந்தே நேந்திரம் பழத்தை கொடுக்க ஆரம்பிக்கலாம். அது எப்படிலாம் கொடுக்கலான்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். 6 மந்த் பேபிக்கு இந்த நேந்திரம் பழத்தை கொடுக்குறப்போ ஃபஸ்ட்டு நல்லா வேக வச்சு கொடுங்க. அப்போ தான் குழந்தைங்களுக்கு நல்லா ஈஸியாக டைஜஷன் ஆகும். நான் இதுக்கு இப்போது ஒரு நேந்திரம் பழத்தை எடுத்துருக்கேன். 2ஆக கட் பண்ணி இட்லி பாத்திரத்தில் வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபைவ் to 10 மினிட்ஸ்லேயே நல்லா குக் ஆகிடும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. நல்லா வெந்ததும் அதனுடைய தோல் பார்த்திங்கன்னா நல்லா டார்க் கலரில் இருக்கும். உள்ளே இருக்க பனானா நல்லா எல்லோ கலரில் இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதனுடைய தோலை மட்டும் உரித்து பழத்தை எடுத்துக்கலாம். இந்த பழத்தை குழந்தைங்களுக்கு டைரெக்டாக அப்படியே கொடுக்க வேணாம். ஏன்னா அதில் இருக்கக்கூடிய விதை பார்த்திங்கன்னா குழந்தையோட தொண்டையில் அடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த பழத்தில் இருக்க விதையை மட்டும் இந்த மாதிரி தனியாக எடுத்துருங்க. எடுத்துட்டு குழந்தைங்களுக்கு மேஷ் பண்ணி கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், இதில் இருக்க விதையெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போது இது கூட கொஞ்சமாக நான் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய பனானா பியூரி ரெடி ஆகிடுச்சு. இது குழந்தைங்களுக்கு 6 மந்த்லேருந்தே நீங்கள் கொடுக்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுக்க ஆரம்பிக்கலாம். குழந்தைங்களுக்கு நல்லா ஹெல்த்தியாகவே வெயிட் கெயினும் ஆகும். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா இது கூட கொஞ்சமாக ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மேஷ் பண்ணி குழந்தைங்களுக்கு ஸ்பூனில் எடுத்து ஊட்டி விடுங்க. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு ஹெல்த்தியாகவும் வெயிட் கெயின் ஆகும். ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நேந்திரங்காய் பவுடர் ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு நல்லா விளைஞ்ச நேந்திரங்காயாக எடுத்துக்கோங்க. பழம் வேண்டாம். காய் தான் நல்லா ஈஸியாக ட்ரை ஆகும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ நல்லா விளைஞ்ச காயாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு 2 சைடும் கட் பண்ணி தோலை உரித்து எடுத்துக்கோங்க. இதை குட்டி குட்டி ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு தின்னாக கட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக நமக்கு இந்த காய் ட்ரை ஆகி கிடைக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்லா தின்னாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒன்றோடு ஒட்டாமல் தனித்தனியாக இப்படி விரித்து ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா வெயிலில் காய வைங்க. இது ஒரு 2 or 3 டேஸ்க்குள்ளே நமக்கு நல்லா காஞ்சிடும். இப்போ பாருங்கள், 2 நாளாக வெயிலில் வச்சுருந்தேன், நல்லாவே காஞ்சிருக்கு. இப்படி உடைச்சாலே நமக்கு உடைய வருது பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ஒரு மாதிரி மொடன்னு நல்லா சவுண்டு கேட்கும். ஸோ அவ்வளோதான், நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய பனானா பவுடர் ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதை வச்சு தான் நம்ம இப்போ ஒரு கஞ்சி ரெடி பண்ண போகிறோம். அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி சூடாகணும்னு அவசியம் இல்லை. உடனே 2 ஸ்பூன் அளவுக்கு இந்த நேந்திரங்காய் பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதை நல்லா கிளறி விடுங்க. கட்டி பிடிக்காமல் நல்லா அந்த தண்ணியிலே நல்லா கரைச்சி விடுங்க. இந்த பவுடரை நல்லா தண்ணியில் கரைச்சிட்டு கூட நீங்கள் ஊற்றி கிண்ட ஆரம்பிக்கலாம். நல்லா கட்டி பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்பூனை வச்சு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ கஞ்சி வெந்து வருது பாருங்கள். இது ஒரு 5 to 10 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. இப்போது ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறமா நான் இது கூட பனங்கற்கண்டு ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஹாட் வாட்டரில் ஊற வச்சுருக்கேன்.
நான் ஃபஸ்ட்டு அப்படியே கொடுத்தேன். ஸோ என் பையன் சாப்பிடல. அந்த ஸ்வீட்னஸ்க்காக நான் இதை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதை இப்போ கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. ஒரு 10 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. இந்த ஸ்டேஜில் இது கூட நான் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான், நம்மளுடைய கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். லைட்டாக ஆறனதுக்கு அப்புறமா இளஞ்சூடாக குழந்தைங்களுக்கு ஊட்டி விடுங்க. நல்லா ஆக்டிவாக இருப்பாங்க, ஹெல்த்தியாகவும் வெயிட் கெயின் ஆவாங்க. ஸோ நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக இந்த நேந்திரங்காய் கஞ்சி கொடுங்க. இப்போது நேந்திரம்பழம் மில்க் ஷேக் தான் பண்ண போகிறோம். இதுக்கு நல்லா கனிஞ்ச நேந்திரம்பழத்தை எடுத்துக்கோங்க. குட்டி குட்டி ஸ்லைசஸாக கட் பண்ணி ஜூஸரில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது கூட நான் பசும்பாலை பாயில் பண்ணி ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது உங்கள் குழந்தைங்களுக்கு 1 வயசுக்கு மேலே பசும்பால் கொடுக்க ஆரம்பிப்பீங்க இல்லையா, அந்த டைமில் இந்த மாதிரி மில்க் ஷேக் பண்ணி கொடுங்க. இது கூட ஸ்வீட்னஸ்க்காக நான் 1 ஸ்பூன் அளவுக்கு தேன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஜூஸரில் அடித்து எடுத்துக்கலாம். இதை அப்படியே குழந்தைங்களுக்கு குடிக்க கொடுக்கலாம். சில குழந்தைங்க குடிக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது ஜூஸை நல்லா வடிகட்டியாச்சு. இப்போ இதை ஒரு கப்புக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய நேந்திரம்பழம் மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போது நேந்திரம்பழம் டோஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம். இது வளர்ந்த குழந்தைங்களுக்கு நம்ம ஃபிங்கர் ஃபுட்டாக கொடுக்க ஆரம்பிக்கலாம். இப்போது நல்லா கனிஞ்ச நேந்திரம்பழம் எடுத்துக்கோங்க. இது குட்டி குட்டி ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் லைட்டாக சூடானதுக்கப்புறமா நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க நேந்திரம்பழத்தை இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தனித்தனியாக விரித்து வைங்க. இந்த நேந்திரம்பழம் டோஸ்ட்டை குழந்தைங்களுக்கு ஃபிங்கர் ஃபுட்டாக கொடுக்க ஆரம்பிக்கலாம். குழந்தைங்களுக்கு பல்லு முளைக்கிற ஸ்டேஜில் இல்லை 2 பல்லு முளைஞ்சிருக்கும், அப்போ அவங்க எகிர் ஊறும். ஸோ அவங்க வாயில் கை வச்சுட்ருப்பாங்க. அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணி அவங்க கையில் கொடுத்துட்டிங்கன்னா அவங்க கடித்து சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி கேரட் கூட நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க கடித்து சாப்பிடுவாங்க. இப்போது இது லைட்டாக வெந்ததுன்னா போதும், ரொம்ப வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்திருக்கணும், ரொம்பவும் கரிஞ்சிடக்கூடாது. நான் இதுக்கு ஸ்வீட்னஸ்க்காக கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா இதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அவ்வளோதான், நம்மளுடைய நேந்திரம்பழம் டோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்களுக்கு மார்னிங் மிட் ஸ்நாக்ஸாக கொடுங்க. அதுவும் இல்லாமல் ஃபிங்கர் ஃபுட்டாக கொடுங்க, நல்லா சாப்பிட ஆரம்பிப்பாங்க. நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மலாக இப்போ 2 இயர்ஸ்க்கு மேலே நீங்கள் குழந்தைங்களுக்கு வாழைப்பழத்தை தோல் உரித்து கொடுத்தீங்கன்னா சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்லைசஸாக கட் பண்ணி ஒரு பிளேட்டில் போட்டுக்கோங்க. இப்போது இது கூட கொஞ்சமாக ஸ்வீட்னஸ்க்காக நான் நாட்டு சர்க்கரை போட்டிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. என்னோடய பையனுக்கு அப்படியே வாழைப்பழத்தை தோலை உரிச்சிட்டு கொடுப்பேன், சாப்பிடுவான். அப்படி சாப்பிடாத டைமில் இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்லைசஸாக கட் பண்ணி கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை சேர்த்து கொடுத்தனா அவன் கண்டிப்பாக சாப்பிட்ருவான். நீங்களே பாருங்கள், அவனுக்கு மார்னிங் மிட் ஸ்நாக்ஸாக நான் கொடுத்தேன், அவன் நல்லா விரும்பி சாப்பிட்டான். நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு நேந்திரம்பழத்தை இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்க நல்லா ஆக்டிவாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹெல்த்தியாகவும் வெயிட் கெயின் ஆகும். நீங்களும் இந்த மெத்தட்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய், டேக் கேர்.